ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு கூழு, இடியாப்பம். இதில சர்க்கரைக்கு பதிலா தேன் ஆட் பண்ணி தேங்காய் பூலாம் போட்டு கொட்டுறது இடியாப்பம் செமையா இருந்தது. மதியானம் லன்ச் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஃபுல் வெஜ் தான். உருளைக்கிழங்கு ரொம்ப சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் போடாமல் வெறும் பூண்டு, காரத்தூள் போட்டு அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த பொரியலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டு, பீன்ஸு, கோஸு போட்ட பொரியல். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, நல்லா நசுக்கின பூண்டு அதையும் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட ஊற வச்ச கொஞ்சம் கடலை பருப்பை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதை அப்படியே வேக போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா பீன்ஸ் வேகிறதுக்கு தான் டைம் ஆகும். வெங்காயம், தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் கோஸையும் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமேட்டா கடைசியாக நம்ம வேக வச்ச கடலை பருப்பையும் பீன்ஸையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பொடி பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவையும் நல்லா லைட்டாக ஒன்று பாதிமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டு விடுங்க. கடைசியாக போட்டுட்டு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் அதை இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு பொரியல். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் நம்ம தேங்காய் தானே கடைசியாக ஆட் பண்ணி பண்ணுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய், மாங்காய், கேரட்லாம் போட்ட சாம்பார், அது கூட உருளைக்கிழங்கு பொரியல், கேரட், பீன்ஸு, கோஸ் பொரியல், கடைசியாக